வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். பரீட்சா பே சர்ச்சா 2025 அத்தியாயத்தின் காணொளியை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பதிவில் பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்த காணொளியில் பல்வேறு தேர்வு வாரியங்கள் மற்றும் தேர்வுகளில் முதலிடம் பெற்ற பலர் தேர்வு மன அழுத்தம், பதற்றம் உள்ளிட்டவை குறித்து மாணவர்களுக்கு தங்கள் எண்ணங்களையும் ஆலோசனைகளையும் பகிர்ந்து கொள்கின்றனர். சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தின் மொத்த உருவமாகவும் நீதிமுறைப்படியான மற்றும் பிரிவினையற்ற சமுதாயத்திற்காக கனவு கண்டவர் சுவாமி பரமஹம்சர் என்றும் பிரதமர் கூறினார். இந்திய தொழில்துறை கூட்டமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்திய கத்தார் வர்த்தக மன்றத்தில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மற்றும் கத்தார் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு H.E. ஷேக் ஃபைசல் அல் தானி கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. மேலும் இரு நாடுகளும் புதிய தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் தங்களின் உறவை மேலும் வலுப்படுத்த உள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். பெங்களூரு நீர் விநியோகம் மற்றும் கழிவுநீர் வாரியம் குடிநீரை கட்டிட வேலை, வாகனங்கள் சுத்தம் செய்தல் உள்ளிட்ட அத்தியாவசியமற்ற வேலைகளுக்கு பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. மீறுவோருக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள சுகாதார இயக்குநரக வளாகத்தில் டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் உயரிய நோக்கில் இன்று காலை டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு ஆட்டோ வாகனங்களை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் பண்பலை வானொலிகள், உள்ளூர் தொலைக்காட்சிகள், திரையரங்குகள் மற்றும் வீதி நாடகங்கள் மூலம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு விளம்பரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.